இப்போ எல்லா மாவையும் அரிசி அந்த பருப்புலாம் ஊற வச்சது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு. அந்த பெருஞ்சீரகம் பட்டையும் அரைச்சி இதில் கலக்கியாச்சு. இதில் மஞ்சாத்தூள் போட்டுக்கினாச்சு. இதை இப்போ உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி வச்சு இதில் ஃபஸ்ட்டு கடுகு பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம் அதை வெடிக்க விட்டு அது கூட அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இப்படி ஒரு தொழவி அதை எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ மாவை நல்லா கலக்கிக்குவோம். இப்போ தவளோட தோசையாக ஊற்றிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் காயிட்டோன்னு இது ரேஷன் அரிசியிலே செஞ்ச தவளை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, சூப்பரான தவளை செஞ்சாச்சு. ரேஷன் அரிசியிலே செஞ்சது. நல்லா பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதுமாரி செய்யுங்க. அவசரத்துக்கு இட்லி அரிசி இல்லைன்னா கூட இதை போல் நம்ம ரேஷன் அரிசியிலே செஞ்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாகுது பாருங்கள். நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது, நல்லாயிருக்கும். ரேஷனில் போடுற புழுங்கல் அரிசியை வச்சு இது மாதிரி ஒரு தவளை செய்யுங்க. அவசரத்துக்கு இட்லி அரிசி இல்லைன்னா செய்யலாம், நல்லாயிருக்கும். இதுமாரி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.